ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்கிப் செய்யாமல் கேளுங்கள். ஒரு தந்தைக்கு 2 மகன்கள். அண்ணன் என்றால் தம்பிக்கு, தம்பி என்றால் அண்ணனுக்கு அவ்வளவு பாசம். ஒரு நாள் பெரியவனுக்கு ஷூ தேவைப்படுகிறது, தம்பிக்கு பேக் தேவைப்படுகிறது. தந்தைக்கு மாச சம்பளம் வந்தது. 2 பேரும் அப்பாவை கேட்பார்கள். ஆனால் அப்பா 2 பேருக்கும் ஒரே மாசத்தில் வாங்க முடியாது. இதை பாருங்க, இந்த ரூபாவை இந்த டேபிள் மேலே வைக்கிறேன். யார் முன்னாடி எடுத்துக்கொள்வார்களோ அவங்க இந்த மாதமும் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே வைத்து விடுவார். அந்த நேரத்தில் சின்னவன் ஓடி போய் எடுத்துக்கொள்வான். அதை பார்த்த அப்பா, ஏண்டா சின்னவனிடம் தோற்று போய் விட்டாயே என்று கேட்பான். அப்போ பெரியவன், இல்லையப்பா, நான் இருக்கும் வரை அவனை தோக்க விட மாட்டேன் என்று சொல்வான். அப்போ அந்த அப்பானுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்து விடும். ஆனந்த கண்ணீர் விடுவான். தன்னுடைய பெரிய மகன் இந்த சின்ன வயதினிலே எவ்வளவு உயர்ந்தவனா என்று மகிழ்ச்சி அடைவான். அதே நேரத்தில் சின்னவன் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அண்ணன் கையிலே கொடுப்பான். அதை பிரித்து பார்த்து, ஏண்டா நீ பேக் வாங்கணும் என்று எனக்கு ஷூ வாங்கிட்டு வந்திருக்கிறியே என்று கேட்டான். அப்போ தம்பி சொல்லுவான், அண்ணா, நீ எனக்கு முன்பு பிறந்தவன், உனக்கு பிறகுதான் நான் பிறந்தேன். எதுவாக இருந்தாலும் உனக்கு தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம்தான் நான். அதுக்குத்தான் முதலில் உனக்கு ஷூ வாங்கி வந்தேன், அடுத்த மாதம் நான் பேக் வாங்கி கொள்கிறேன் என்று சொன்னான். அதையும் பார்த்த அந்த தந்தை மீண்டும் எமோஷனல் ஆகிவிட்டு 2 பேரையும் ஹக் செய்து கொண்டு, ஆஹா, என்னுடைய ஜன்மத்துக்கு இது போதுமடா என்று, என்னுடைய வாரிசுகள் எவ்வளவு உயர்ந்த குணமுடையவர்களா என்று நினைத்து ஆனந்தத்திலே அன்னியிலிருந்து அவர்களுக்கு என்ன தேவையோ எந்த நேரத்திலும் எந்த குறை இல்லாமல் பார்த்து கொண்டானாம். அவர்கள் அல்லவா சந்ததி என்றால், அவர்கள் அல்லவா அண்ணன் தம்பி உறவென்றால். இப்போ இருக்காங்க பாருங்க, அண்ணனை எப்போ மோசம் செய்யலாம்னு தம்பி, தம்பி எப்போ நாசமாகுவான் என்று அண்ணன் என்ற காலத்தில் இருக்கிறோம். கலிகாலம் அல்லவா நண்பா, கலிகாலம் அப்படித்தான் இருக்கும்.